ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்க்கு பேசிக்காக வந்து இந்த 3 சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஐ சர்டிஃபிகேட். ஸோ பிசிஐ சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஃபார்மசி கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற சர்டிஃபிகேட். இப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போது எம்எம்சிக்கு வந்து அதாவது எழுதுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் வந்துருக்கும் அப்ளிகேஷன் பண்ணது. ஸோ அந்த மெயிலும் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் லெட்டர் ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரம் டு போட்டுட்டு இந்த டீட்டெயில்ஸை வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட் நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த மந்தில் கோர்ஸ் முடிச்சிங்கன்றதை போட்டுக்கோங்க. போட்டு இதை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பிசிஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்லோட் பண்ண சொல்லி, அதில் நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நம்பர்ஸில் வந்து ஒரு 0 கூட போட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனலாக ஒரு லிஸ்ட் விடுவாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு அப்பியர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆல் டிக்கெட் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்பயும் உங்களுக்கு வரல அப்படின்னும் போது நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணி கால் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்டர்கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வேறு எதுவும் இப்போ ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக போய்ட்டு இப்போ சர்டிஃபிகேட் வாங்குற நிலைமையிலையும் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இஷ்யூ கிடையாது. ஆஃப்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கூட அங்கே கேட்பாங்க ஃபிசிக்கல் வெரிஃபை எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜில் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் பாண்டும் எழுதி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு வரல, நான் அது வர வரையும் இந்த பாண்ட் வச்சுக்கணும், நம்ம பாண்டு எழுதி கொடுக்கணும். கண்டிப்பாக என்னென்ன சர்டிஃபிகேட் இல்லையோ அதுக்கெல்லாம் பாண்டு எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட். இந்த அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ்லேயே போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து அரியர் வைக்கல, எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்போது நீங்கள் இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மேட் வந்து எழுதிக்கலாம். ஃப்ரம் டு போட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து அட்டெம்ப்ட் வைக்காமல் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டே எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை, அதனால் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி லெட்டர் எழுதி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து இஷ்யூ கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து யாரெல்லாம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே படிக்கலையோ அவங்க வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அது நீங்கள் டேரெக்டாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் போய்ட்டு வாங்கணும். ஸோ அங்கே போய்ட்டு அங்கே ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் வாங்காமல் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இதை வந்து வாங்கிக்கோங்க. இது டைரெக்டாக போய் தான் வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாேருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை. ஸோ அவங்களும் ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், ஸோ அதனால் எனக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மேட் கொடுத்துருங்க. நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லெட்டர் ஃபார்மேட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் டேரெக்டாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு வாங்கிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதவங்க மட்டும் இது வந்து லெட்டர் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு அட்டெம்ப்ட்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜில் போய்ட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணிக்கோங்க. பிசிஏ சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் அவங்க ஓகே பண்ணிட்டா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்டில் உங்கள் நேம் வரும், வந்துச்சுன்னா ஆல் டிக்கெட் வரும். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. வரலைன்னா நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து நேம் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக எல்லோரும் கேட்ட டவுட்ஸு. ஸோ அதனால தான் நானே இது ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரியாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா வீடியோக்குள்ளேயுமே லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் ரிட்டனில் எழுதி அதை வந்து சைன் போட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணால் இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து யூடியூப் சேனலும் இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க வந்து எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே மஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தரான வீடியோஸ்க்கு நான் ஃபார்மா யூனிவர்சிட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.